அது ஜெனட்டிக் தான், அது ஜீன்ஸ் தான் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆகிறது இல்லை சுத்தமாக ப்ளீட் ஆகுறதே இல்லை, அப்புறம் வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்குது, பெயின் வந்து சுத்தமாக தாங்கவே முடியல, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு போகும்போது தான் நீங்கள் என்னன்றதை பார்க்கணும். நீங்கள் கண்டுக்காமல் விட்டு ரொம்ப நாள் கழித்து போயிட்டு இத்தனை நாளாகவே எனக்கு வரல, அப்புறம் வந்து வந்து என்ன சொல்கிறது, ஃபுட்டுலேயுமே ரெகுலேஷன்ஸ் வந்து பண்ணாமல் கண்டதையும் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது கூட சேர்ந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான இதுவும் இருக்கும். முப்பது 35 வயசு தாண்டினதுக்கப்புறமா என்ன ஆகும்னா லைக் ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் ப்ளீடிங் இருக்கும். அந்த ஒரு நாள் 2 நாள் ப்ளீடிங் வர்றதுக்குள்ளே அவ்வளோ பாடி டயர்ட் ஆகிடும், டீஹைட்ரேட் ஆகிடும், பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டாலரேட்டே பண்ண முடியாது. ஒரு லைக் பெயின் கில்லர்ஸ் வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போயிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வந்து அப்புறம் கிராஜுவலாக வந்து உங்களுக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாக வருது. 1 மந்த் வர்றது, 2 மந்த்ஸ் வர்றது, இல்லைனா வந்துட்டு இந்த 15 டேஸ் ஃபஸ்ட்டு 15 டேஸ் மட்டும் ப்ளீட் வரும், அப்புறம் 1 or 2 வீக்ஸ் கேப் விடும், திருப்பியும் அடுத்த ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு ப்ளீடிங் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர்னு தான் நான் சொல்வேன். தினகரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பீரியட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு தவறான நம்பிக்கைன்றத நம்ம சித்த மருத்துவ ஓவிய பிரியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் மேம். பீரியட்ஸ் பெயின் பத்தி என்ன மேம் சொல்லுவீங்க? பீரியட்ஸ் பெயின் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான பெயின் வருது, அதுக்கெல்லாம் என்ன மேம் பண்றீங்க? எதனால அந்த பெயின் வருது? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் பெயினை வந்து நம்ம எப்படி டேர்ம் பண்ணுவோம்னா சித்த மருத்துவத்தில் சூதக வலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அலோபதி சைடில் வந்து பார்த்தீங்க, இல்லை மாடர்ன் மெடிசன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்மெனோரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் பீரியட்ஸ் வரும்போது இல்லைன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெயின் வந்து இருக்கும், அது கூட வரும். அண்ட் அதே மாதிரி ஃப்ளோ வந்து உங்களுக்கு நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பெயின் கிராஜுவலாக நின்றுடும். அதுதான் வந்து சூதக வலியை பொறுத்த வரைக்கும். எதனால வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புவர் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடுனால வரும். அதே மாதிரி உணவில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் வந்து பெருசாக நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கல, அந்த மாதிரி இருந்தாலும் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் பயிற்சி இல்லாமல் பெருசாக வந்து வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதுக்கப்புறமா வந்து சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள், பயிறு வகைகள், அதாவது உடம்புல வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் அந்த பெயின் வந்து உங்களுக்கு இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பெயினை வந்து நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் டே ஆஃப் பீரியட்ஸில் வந்து உங்களுக்கு பெயின் வரும். அப்படி வந்துட்டு ஃப்ளோ வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிராஜுவலாக நின்றுடும். இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக் பிஃபோர் இல்லை 10 டேஸ் பிஃபோர், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது மாறும். அப்படி இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பெயின் ஆரம்பிச்சு த்ரூ அவுட் பீரியட்ஸ் வரைக்கும் அந்த பெயின் இருக்கும். இதுதான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்னன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். போயிட்டு வேற ஏதாவது உங்களுக்கு அப்நார்மலிட்டிஸ் இருக்கான்னு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் என்ன பண்ணணும், மெடிகேஷன்ஸ் மாதிரி எடுக்கணுமா, இல்லை ஸ்கேன் மாதிரி எடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது இருக்கான்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை ஹெசிடேட் பண்ணக்கூடாது. அது எதனால வரும் அந்த மாதிரி பெயின் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ், அப்புறம் வந்து ஃபைப்ராய்ட்ஸ், பிசிஓஎஸ். இப்போ பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடாது, பிஎம்ஓஎஸ்ன்னு சொல்லணும், பாலிசிஸ்டிக் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், அதனாலையும் வந்து வரும். அதுக்கப்புறம் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ கர்ப்பப்பையை சார்ந்து மற்ற உறுப்புகள்லாம் இருக்குல்ல, சினைப்பைன்னு சொல்லக்கூடிய ஓவரி, அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப்ஸு, இந்த மாதிரியான இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்கும், அழற்சி வந்து ஏற்படும், அதனாலேயும் உங்களுக்கு அந்த பெயின் வந்து வரும். இதுதான் அந்த செகண்ட் டைப். அந்த 1 வீக் பிஃபோர் இல்லை ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து பெயின் வர்றதுக்கான ரீசன். பெயின் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் பீரியட்ஸ் டைமில் நமக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம பிளட் ஃப்ளோ போயிட்டுருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு அந்த பிளட்ல என்ன இருக்க போகுது, எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் வந்து பிளட்டோட சேர்ந்து மிக்ஸ்அப் ஆகி தான் வெளில வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பை சுவரில் டேமேஜஸ் கண்டிப்பாக நடக்கும்.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த செல்கள்ல இருந்து நமக்கு புரோஸ்டாகிலாண்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரீட் ஆகி வெளியில வரும். ஜென்ரலாகவே எந்த ஒரு செல் வந்து இன்ஜுரியோ இல்லை எந்த மாதிரியான ஒரு காயமோ இல்லை பாதிப்போ ஏற்பட்டாலுமே அந்த புரோஸ்டாகிலாண்டின் வந்து செக்ரீட் ஆகும். இது எப்படி செக்ரீட் ஆகும்னா செல்லில் வந்து அதை சுற்றி செல் மெம்பரெயின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் பாஸ்போலிப்பிடுன்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பாஸ்போலிப்பிட் தான் அரக்கிடோனிக் ஆசிட். இதுல இருந்து தான் நமக்கு புரோஸ்டாகிலாண்டின் வந்து கன்வெர்ட் ஆகி வரப்போகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா சைக்ளோ ஆக்சிஜனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், ஒரு ஹெல்பிங் ஃபேக்டர் மாதிரி. இவங்க இருந்தால் தான் அந்த கன்வர்ஷன் நடக்கும். அப்படிதான் பெயின் வந்து வரும். உங்களுக்கு புரோஸ்டாகிலாண்டின் அதிகமாயிடுச்சு அப்படின்னா கர்ப்பப்பையில வந்து 3 லேயர்ஸ் வந்து இருக்கும். அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர். இன்னர் லேயர்ல தான் எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆக போகுது. மிடில் லேயர்ல தான் மஸ்குலர் லேயர்ஸ் வந்து இருக்கும். புரோஸ்டாகிலாண்டின் அதிகமாகும் போது அந்த மசில் லேயர்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா அளவுக்கு அதிகமாக கான்ட்ராக்ட் ஆகும். ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிதமிக் ஃபேஷன்ல நடக்காம ரொம்ப வேகமா வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய குட்டி குட்டியான பிளட் வெசல்ஸ் இருக்கும்ல, அது என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணிடும், கொஞ்சம் கம்மி பண்ணிடும். கம்மி பண்ணிடுச்சுன்னும் போது அந்த அங்க இருக்கக்கூடிய நரம்பு இருக்கு இல்லையா, நரம்பு முடிச்சுகள், அங்க இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் என்ன பண்ணும்னா ஒரு மாதிரி சென்சிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். அந்த சென்சிட்டிவிட்டி தான் உங்களுக்கு வந்து என்னன்னா பெயினா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மேம் இப்போ நமக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, சில டைம் வந்து 5 டேஸ் நார்மல் சொல்றாங்க. பட் ஆனால் சில பேருக்குலாம் 6 டேஸ் 8 டேஸ் கிட்ட ஆகும், சில பேருக்கு 2 டேஸ் அப்படிதான் ஆகும். ஸோ அதனால எதனா ப்ராப்ளம் இருக்கா மேம்? இல்லை, இட் டிஃபர்ஸ். என்னன்னா அது ஜெனட்டிக் தான். இப்போ அம்மா, பாட்டி, அப்புறம் அத்தை, சித்தி இப்படி இருக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் கேட்கணும். அது ஜெனட்டிக் தான், அது ஜீன்ஸ் தான் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆகிறது இல்லை சுத்தமாக ப்ளீட் ஆகுறதே இல்லை, அப்புறம் வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்குது, பெயின் வந்து சுத்தமாக தாங்கவே முடியல, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு போகும்போது தான் நீங்கள் என்னன்றதை பார்க்கணும். ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதாகட்டும், ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறதாகட்டும், இல்லை லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் கொண்டு வர்றதாகட்டும், எல்லாமே நீங்கள் அப்படி தான் பார்த்துக்கணும். ஓகே மேம். இப்போ சில பேருக்குலாம் வந்து 2-3 months வந்து பீரியட்ஸே ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் என்ன மேம் பண்ணுறது? அது வந்து மோஸ்ட்டாக டியூ டு லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸில் நடக்கிற சேஞ்சஸ் தான் மெயின் ரீசன். அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா வந்து கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு பிளட் சுகர் வரும், நிறைய வந்துட்டு இருக்கும், சர்க்குலேஷன்ஸில் இருக்கும். அப்போ வந்து இன்சுலின் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரியாக்டே பண்ணாது. நான் எதுக்கு இவனை கட்டுப்படுத்திக்கிட்டு, நான் எதுக்கு வந்து இவரை வந்து நான் ரெகுலேட் பண்ணி நார்மல் லெவலில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வேலை செஞ்சு ஓஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடும். அதுதான் வந்து உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா சுகர் லெவல்ஸ் வந்து பீக் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது உங்களுக்கு இந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வந்து வரும். அதில் தான் PMOS அதெல்லாமே அதில் தான் வரும். ஃபைப்ராய்ட்ஸ், PMOS எல்லாமே அதுதான் ரீசன், மெயின் ரீசன் அதுதான். மேம் இப்போ பீரியட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாருக்கும் பெயின் ரொம்ப ஓவராக இருக்கும். இப்போ சில பேரால ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ அந்த டைம் வந்து ஒர்க் பண்ணால் அது ஓகேவா இருக்குமா, இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா மேம்? நான் என்ன சொல்வேன்னா அந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கிறது மேண்டேட்ரி தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு காரணத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க லைஃப்பில். நம்ம போய் அதை நிறுத்தி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறதுல அது நம்ம சொல்கிறது முதல்ல தப்பு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்க சுச்சுவேஷன் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது. அந்த பெயினை குறைக்கிறதுக்கு வேணால் நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணலாம். அந்த பெயின் அதிகமாக இருக்கிற டைமில் ஒர்க்கை வந்து கொஞ்சம் மைல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸசிவ் ஒர்க் பர்டன் இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டாஸ்க்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பீரியட்ஸ்க்கு வந்து இப்போ பீரியட்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உடனே வந்து நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன சிம்டம்ஸ் மேம்? சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பீரியட்ஸ் நிற்குது அப்படின்னா நம்ம வந்து 1 or 2 months வந்து நம்ம என்ன நினைப்போம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சைக்கிள் அப்படி நிற்கும், அதுக்கப்புறம் நம்ம ரெகுலேட் ஆகிடும், வந்துடும் நினைப்போம். இதே ஒரு 2 to 3 months வரைக்குமே வராமல் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஓகே வரல, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ PMOS எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு அப்டாமினல் வெயிட் கெயின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஹிர்சூட்டிசம்னு சொல்லுவாங்க, முகத்தில் வந்து மீசை மாதிரி வளர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அண்ட் அது கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான இதுவும் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் கண்டுக்காமல் விட்டு ரொம்ப நாள் கழித்து போயிட்டு இத்தனை நாளாகவே எனக்கு வரல
அப்புறம் வந்து வந்து என்ன சொல்கிறது, ஃபுட்டுலேயுமே ரெகுலேஷன்ஸ் வந்து பண்ணாமல் கண்டதையும் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது கூட சேர்ந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான இதுவும் இருக்கும். ஸோ இட் டிஃபர்ஸ், ஒரு டிசீஸுக்கும் அது மாறுபடும். இப்போ ஹெவி ப்ளீடிங் ஆகுதுல்ல மேம், அதை வந்து நார்மலாக வந்து சில பேர்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கெலாம் என்ன மேம் பண்ணுறது? அதாவது இப்போ வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் இருக்கும்போது, லைக் டீனேஜ்லேருந்து ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் இல்லை 30 வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவி ப்ளீடிங்ஸாக இருக்கும், கிளாட்டோட வந்து வரும், லைக் ஹாஸ்பிட்டலைஸ் கூட ஆகிடுவாங்க. பிளட் லாஸ்னால உங்களுக்கு அனிமிக் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுற மாதிரியான ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் கூட போயிடுவாங்க. நம்ம என்ன நினைப்போனா அது மாதம் மாதம் வர்றது தானே. இப்போ தெரியாது அதோடைய இது மெனோபாஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா ஒரு 30-35 வயசு தாண்டினதுக்கப்புறமா என்ன ஆகும்னா லைக் ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் ப்ளீடிங் இருக்கும். அந்த ஒரு நாள் 2 நாள் ப்ளீடிங் வர்றதுக்குள்ளே அவ்வளோ பாடி டயர்ட் ஆகிடும், டீஹைட்ரேட் ஆகிடும், பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டாலரேட்டே பண்ண முடியாது, ஒரு லைக் பெயின் கில்லர்ஸ் வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போயிடுவீங்க. அது அப்புறமா வந்து கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வருஷம் கழித்து ஸ்டாப் ஆகிடும் பீரியட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்குள்ளே நிற்கிறவங்களுக்கு இப்படி இருக்கும். இது மெனோபாசல் இதில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு ஜீன்ஸ்னால இப்படி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு மாதிரின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயசு 45 வயசு இல்லை 50 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஹெவி ஃப்ளோ இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு 1 மந்த்து வந்து போகிறது. இப்போ 1 மந்த்லேயே வந்து எப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வந்து அப்புறம் கிராஜுவலாக வந்து உங்களுக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாக வருது. 1 மந்த் வர்றது, 2 மந்த்ஸ் வர்றது, இல்லைனா வந்துட்டு இந்த 15 டேஸ் ஃபஸ்ட்டு 15 டேஸ் மட்டும் ப்ளீட் வரும், அப்புறம் 1 or 2 வீக்ஸ் கேப் விடும், திருப்பியும் அடுத்த ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு ப்ளீடிங் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர்னு தான் நான் சொல்வேன். அயன் லெவல்ஸ் போயிடும், அயன் சுத்தமாக கம்மியாயிடும், அப்புறம் மற்ற நியூட்ரியன்ஸும் கம்மியாயிடும். நீங்கள் அனிமிக் ஆயிட்டீங்க அப்படின்னாலே பசி எடுக்காது உங்களுக்குமே. ஃபஸ்ட்டு சிம்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்கலன்னு சொல்லுவாங்க, டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அயன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது பிளட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்க்கும். அப்போ பிளட் எல்லாமே போயிடுச்சு, அயன் லெவல்ஸும் இல்லைன்னும் போது இம்யூன் பவரும் இருக்காது, வீக் ஆகிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பசிக்காது, லைக் அப்படியே மந்தம் தட்டின மாதிரி இருக்கும், நீங்கள் பெருசாக சாப்பிட மாட்டீங்க, ஒரு கஞ்சி கொடுத்தா கூட நீங்கள் பெருசாக குடிக்க மாட்டீங்க. அது வந்து அந்த ஹெச்பி லெவல்ஸை பொறுத்து தான். வந்து எப்படின்னா ஒரு 9 and 10 இருக்குன்னா பெருசாக உங்களுக்கு தெரியாது, மைல்டு சிம்டம்ஸாக தான் வந்து போகும். இதுவே வந்து பிலோ 5 ஹெச்பி லெவல் வந்து 4-5 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான பசி எடுக்கலை, டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி உடம்பு வந்து அப்படியே வீங்கி போயிருக்கிற மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பேலாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு வெளுத்து போயிடும் உடம்பு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால தான் இதுதான் ஹெவி ப்ளீடிங்கில் நடக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நான் சொல்வேன். ஓகே மேம், பீரியட்ஸ் டைமில் வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? பீரியட்ஸ் டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது அவங்கவுங்களுடைய ஒப்பீனியன். ஒரு சில பேருக்கு மைல்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும். அந்த டைமில் அவங்க பெருசாக அந்த வெயிட் தூக்குற மாதிரி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, லைக் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. தட்ஸ் அட்வைசபிள். யூ கேன் டூ அப்பர் பாடி ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் லோவர் பாடி ஸ்ட்ரெச்சஸ். அதுலேயுமே என்னென்னா நிறைய இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், என்னால் இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது, எனக்கு இது ஈஸியாக இருக்குது, எனக்கு இது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை வந்து பிரித்து ஈஸியாக இருக்கிறத முதல்ல பண்ணுங்கள். பீரியட்ஸ் டைம்லேயே ஆகட்டும், இல்லை பீரியட்ஸ் டைம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தும் ஆகட்டும். ஓகே மேம், இப்போ வந்து பீரியட்ஸ்க்கு வந்து அந்த கர்ப்பப்பை இருக்குல்ல, அதோட ஆரோக்கியத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்குற கோல்டன் அட்வைஸ் என்ன மேம்? கோல்டன் அட்வைஸ்ன்னு சொல்லும் போது லைக் ஜங்க் சாப்பிடாதீங்க அண்ட் எக்ஸசிவ் சுகர் எடுக்காதீங்க, அதுதான் நான் சொல்வேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கிற மாதிரியான ஒரு பேலன்ஸ்ட் டயட் மாதிரி எடுங்க. மருந்து மட்டும் சாப்பிட்டு நீங்கள் எத்தனை நாளைக்கு அந்த ப்ராப்ளமை வந்து இது பண்ண போகிறீங்க? கொஞ்ச நாள் சரியாகும், திருப்பியும் நீங்கள் அதை விட்டுடுவீங்க, ஃபுட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அப்படி இருந்துச்சுன்னா திருப்பியும் அந்த கண்டிஷன் வந்து ரெக்கரண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி பாருங்கள். கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எடுக்கிற மாதிரி பாருங்கள். அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுங்க. இது மாதிரில விஷயங்கள்லாம் எடுக்கணும். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் அட்வைஸ் பண்ணுவேன். இந்த டிசீஸ்க்கு மட்டும்தான் இல்லை, யாராக வேணா இருக்கட்டும், நார்மலாக இருக்கிறவங்களாம் கூட இருக்கட்டும், யூ நீட் ஆல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல் எசென்ஷியல்ஸ் டு யுவர் பாடி. எவ்ரிடே பேசிஸில் உங்களுக்கு அது தேவை.
என்னன்னா நீங்கள் அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் மாற்ற போகிறீங்க. ப்ரொபோர்ஷன்ஸ் மாற்றிட்டு உங்களுக்கு எது தேவையில்லைன்றதை நீங்கள் இது பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளவுதான். பட் எல்லாமே எடுக்கணும். இப்போ நம்ம பீரியட்ஸ் டைமுக்கு வந்து பெயின் அதிகமாக வருதுல்ல, அதை வந்து நார்மலாக எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இப்போ வர பெயின் வந்து வார்னிங் சிக்னல் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை வந்து சிக்னல் கொடுக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் வார்னிங், இப்படி வலிக்குதுன்னா நம்ம போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி, அதுக்கு என்ன மேம் பண்ணுறது? பெயின் வந்து உங்களுக்கு டாலரேட்டபிளாக இருக்குன்னா, தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ ஃப்ளோ வந்துருச்சுன்னா எனக்கு பெயின் நின்றும்பா அப்படின்னா யூ கேன் டீல் இட் வித் ஹோம் ரெமெடிஸ். அதோட பிரச்சனை கிடையாது மேம். இப்போ இந்த 40 to 45ல வந்து நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சில பேருக்கு ஒரு 5 years ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறம் பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதுக்கெல்லாம் என்ன மேம் ப்ராப்ளம்? அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, அது ப்ராப்ளம்னு கிடையாது. அது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, அந்த உடம்புக்கு அதிர்வு தர மாதிரியான விஷயங்கள் ஏதாவது செய்கிறீங்களான்னு பாருங்கள். எக்ஸசிவாக ட்ராவல் பண்ணுறது, ஹெல்த்தை பார்த்துக்காமல் இருக்கிறது, வெயிட் தூக்குறது, மாடி படிக்கிட்டு ஏறி இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே மேம். இப்போ நமக்கு பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ பீரியட்ஸுக்கும் நமக்கு வந்து பிளட் கவுண்ட்டுக்கும் எதனா ரிலேட்டட் இருக்கா? ஆமாம், கம்மியாகிறது. இப்போ நமக்கு பிளட் கவுண்ட் கம்மியாகும், பீரியட்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆனால் பிளட் கவுண்ட் கம்மியாகும், அந்த மாதிரி எதனா இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. பிளட் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்குது, ஒரு 1 month உங்களுக்கு ப்ளீட் ஆகுது, இல்லை 15 to 20 days ப்ளீட் ஆகுதுன்னே வச்சுப்போம். அதிகமாக ப்ளீட் ஆகுது அப்படின்னா ரத்தமே இருக்காது. அதில் தான் உங்களுக்கு அந்த ஹெச்பின்ற விஷயமே வந்து உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே வெளில போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதே வந்து உங்களுக்கு அந்த இதுதான் ஹெச்பி, இந்த ஆர்பிசி, இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்று இன்டர் கனெக்டடு. இப்போ வந்து நியூட்ரியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடும், அயன் லெவல்ஸும் குறைஞ்சி போயிடும், டயர்ட் ஆகிடுவீங்க. அதான் மெயின் சிம்டம்ஸ். புரிகிற மாதிரி சொல்லலாம். எனக்கு இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சயின்ஸே இருக்குது. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போயிட்டேன்னா சயின்ஸ் கிளாஸ் மாதிரி ஆகிடும். அதனால நான் போர் அடிக்க விரும்பல. ஓகே மேம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அந்த மாதிரி பீரியட்ஸ் பெயின் ஓவராக இருக்கும். ஸோ அதுக்கான ஹோம் ரெமெடிஸ் அந்த மாதிரி வீட்டிலேயே எதனா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி, அவங்களுக்கு டக்குன்னு பெயின் ஸ்டாப் ஆகுறதுக்கு அந்த மாதிரி எதனா ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. 4 ஹெர்பல் டீஸ் சொல்கிறேன். ஒன்று வந்து ஹைபிஸ்கஸ் டீ எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூவோட அந்த இதழ் மட்டும் எடுத்துட்டு அது 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குறைந்த தீயில வச்சு நல்லா சுட பண்ணி அது கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா வடிகட்டி சாப்பிட்லாம். அடுத்தது வந்து ஃபெனல் சீட்ஸ் டீ. சோம்பு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒரு 1/4 அரை ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்லாம். இது 2வது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா லவங்கப்பட்டை இருக்குல்ல, சின்ன சின்ன துண்டு வந்து சின்ன சின்னதாக உடச்சிட்டு ஒரு 2-3 பீஸ் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறது. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காவையும் நீங்கள் தட்டி போட்டு குடிக்கலாம். இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு தட்டி குடிக்கலாம். எல்லாமே இப்போ இந்த 4 ஹெர்பல் டீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட், அனல்ஜெசிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதனால் பெயின் ரெடியூஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இப்போ பீரியட்ஸ்க்காக வந்து ஆன்லைன்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேஃபான ப்ராடக்டா இல்லை எப்படி மேம்? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டெம்பரரி சொல்யூஷன் தான், அவ்வளோதான். பெர்மனன்ட் சொல்யூஷன் நோக்கி என்னைக்கு ஓட போகிறீங்க? இப்போ டெம்பரரி சொல்யூஷன்லேயே இருந்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்பி இருந்தீங்கன்னா அதே தான் நம்பிட்டு இருப்பீங்க. அது இல்லைன்னா உங்களால் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி மாறிடும். டெம்பரரி சொல்யூஷனை விட்டுட்டு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு மாறுங்க. ஓகே. இப்போ நம்மளோட பாட்டி அம்மா எல்லாருமே வந்து பீரியட்ஸ் டைம்ல ஒரே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன மேம் சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து எல்லாமே இப்போ ஒர்க் போகிறாங்க, வெரி யங் ஏஜில் இப்போ ஒர்க் போகிறாங்க எல்லாருமே. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. தட் வுட் பி ஹேண்டி. ஏன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். போனோமா ஃபஸ்ட்டுதா டக்குன்னு கட் பண்ணி சாப்பிட்டோமான்னு இருக்கும். இல்லை ஃப்ரூட் பவுல் மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஆப்பிள், இல்லை நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஆப்பிள், பேரிக்காய், அதுக்கப்புறம் மாதுளம்பழம், கொய்யாப்பழம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஒன்று அதில் ஒன்றுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃப்ரூட் பவுல் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் சப்போஸ் நீங்கள் வாழைப்பழம் ஆட் பண்ணுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை ஆகிடும். அதனால் வாழைப்பழம் மட்டும் தனியாக கேரி பண்ணிக்கோங்க, அதில் கட் பண்ணி அதில் சேர்க்க வேண்டாம். ஓகே, தேங்க்யூ மேம்.